இன்றைக்கு கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் என் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வச்சதே வந்து அன்புமணி அவர்கள் தான். உலகத்திலேயே தந்தையை வந்து ஒட்டு கேட்கிற மகன் அன்புமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைத்திருக்கிற ராமதாஸ் அவர்கள். அதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்புமணி தலைமையிலான அந்த பாமக பொதுக்குழு நடக்குது. அதே போல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பட்டானூரில் ராமதாஸ் அவர்கள் வந்து பொதுக்குழு அறிவிச்சிருக்காரு. சொல்லுங்கள் சார், பாமக என்ன நடந்துட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நான் ஆரம்பத்திலே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ராமதாஸ் வந்து அன்புமணியை ஒன்றும் இல்லாதால ஒரு தூக்கி பிடிச்சி ஒரு தலைவர் மாதிரி நான் திட்டியிருக்கேன். ஸோ அதே தான் இப்போவும் நடக்குது. இவர் வந்து ராமதாஸுக்கு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த கட்சியில் இருந்துட்டு போகும்போது அவர் என்னென்ன வேலை செஞ்சாரோ அதே மாதிரி நெருக்கடி கொடுத்து அந்த அன்புமணியை ஓரங்கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார். இது அடிப்படை காரணம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த சைடு அன்புமணிக்கு யார்? சௌமியா சொல்கிறத அன்புமணி கேட்குறாரு. அன்புமணியுடைய சிண்டு சௌமியா கையில் இருக்குது. அவர் தான் சொல்கிறாரு, மனைவி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அங்கே போயிட்டார். இப்போ ராமதாஸை பொறுத்தவரையில் அவருடைய சிண்டு யார்கிட்ட இருக்குது? சுசீலா கிட்ட இருக்குது. இதை பற்றி யாருமே பேச மாட்றாங்க. நான் சொன்னால் என்ன தப்பு